கார்த்திகைக்கு இன்னொரு வீடியோ பார்ட் 3 ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளீனிங் சொல்யூஷன். விளக்கெல்லாம் எப்படி கிளீன் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விளக்க தேக்கிறதுக்கு ஒரு லிக்விட் படிக்க போறேன். அந்த லிக்விடை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி தேய்க்கலாங்கிறத சொல்றேன். தேய்க்கிறதுக்கு முன் தேய்க்கிறதுக்கு பின் ரெண்டையும் காட்டுறோம், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த சொல்யூஷனை போட்டு கிளீன் பண்ணோன்னா பளிச்சுன்னு ஆயிடும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் இந்த சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை பண்ணி 2-3 மாசம் வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்கு போகலாம். இப்போ லிக்விடை பண்ணிக்கலாம். இது வந்து சிட்ரிக் ஆசிட் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குது. இது லெமன் சால்ட்னு சொல்லுவா. இது வந்து சால்ட், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு. இது வந்து ஒயிட் வினிகர். இது வந்து பாத்திரம்லாம் கிளீன் பண்றதுக்குன்னு எல்லா கடையிலையும் விற்கிறா. இது வாங்கிக்கலாம், 20 ரூபாய் தான். இது சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பிரில். உங்க இடத்துல எந்த சோப்பு லிக்விடு இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை 4ஐயும் போட்டு உங்களுக்கு சொல்யூஷன் பண்ணி காமிக்கிறேன், ஒரு லிக்விட் பண்ணி காமிக்கிறேன். சமையல் உப்பு வந்து 1 டீஸ்பூன். இதுதான் சிட்ரிக் ஆசிட் சால்ட்டு. பார்க்கறதுக்கு சர்க்கரை மாதிரியே இருக்கும். 1 டீஸ்பூன், இன்னொரு டீஸ்பூன், 2 டீஸ்பூன். இதெல்லாம் 10 ரூபா 20 ரூபா அவ்வளோதான். பிரில்லு 1 டீஸ்பூன். வினிகர் நம்மளுக்கு 200 ml வேணும். 200 mlனா 1 டம்ளர். இந்த ஃபுல் பாட்டிலையும் ஊற்றின்றேன். இதை நல்லா கலக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லா கரையணும். பாத்திரங்களை அலம்புறதுக்கு ஒரு வாளியை வந்து உட்காந்துருக்கு. சொல்யூஷன் அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த பாத்திரங்கள்லாம் தேய்க்க போகிறோம். தேய்ப்பதற்கு முன் தேய்ப்பதற்கு பின் ரெண்டையும் காட்டுறோம். ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்துருக்கேன். மெல்லிசாக தான் தைக்கிறேன். எப்படி பலன்னு ஆயிடுச்சு பாருங்க. நான் கஷ்டப்படாமல் தேய்ச்சுட்டு இருக்கேன், ரொம்ப அழுத்தலை, எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு சொல்யூஷன் வச்சுட்டு இருக்கேன். இதை வச்சுட்டு கிளீன் பண்ணால் போதும். நீங்கள் ஜென்டிலாக தேய்ச்சாலே எல்லா ஸ்டெயினும் போயிடும். அழுத்திலாம் தைக்க வேண்டாம். முன்னாடி இருந்த கருப்பு எல்லாம் போயிடுச்சு பாருங்க. பலன்னு ஆயிடுச்சு. பாலிஷ் போட்ட அவ்வளோ இருக்கு. இண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லா இடத்தையும் தேங்கணும்னா எவ்வளோ கருப்பு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணினேன்னா பளிச்சுன்னு ஆயிடும். பலன்னு இருக்கு பாருங்க. பலன்னு ஆயிடுச்சு பாருங்க. கை வலிக்காம சிரமப்படாம
தேய்ச்சுடலாம் இந்த மாதிரி. Thank you. Bye. Jai Hind.